Hey guys, welcome back to your channel. Hope you all are doing good. Guys, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேடு சிக்கன் 65 மசாலா. இன்கேஸ் ஹோம்மேடு இல்லைன்னா நீங்கள் கடையில் இருக்கிறத கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் வந்து புளிச்ச தயிர், அதனால தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களோட தயிர் புளிப்பு இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலாலே சால்ட்டு காரம் எல்லாம் இருக்கும். ஸோ நான் இப்போது கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது கலருக்காக. ஸோ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டோம், அதுக்காக தான். ஸோ இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனும் மசாலா எல்லாம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிக்கும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா ஃபுல்லாக மசாலா நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இந்த 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கைஸ், நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நல்லா அந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ கைஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இப்போது ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், ஆயில் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமான சூடு இருந்தால் போதுமானது. ஸோ ஏன்னா நம்ம இந்த சிக்கன் ஃபுல்லாகவே மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது போலவே எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கைஸ் ஒரு 3 to 5 மினிட்ஸ் அந்த சிக்கனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கனை வந்து திருப்பி விடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு கைஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ ஏன் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணுன்னா அப்போ தான் வெளியிலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாது, ப்ளஸ் கருகி போகாது. அது கூடவே உள்ளேயும் நல்லா வேகும் கைஸ். இன்கேஸ் நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுன்னா வெளியில் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ் உள்ளே வேகாது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ இடைக்கிடைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கன் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விடுங்க. ஸோ தட் எல்லா சைடும் சிக்கன் நல்லா வேகும் கைஸ். ஸோ இது போலவே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். ஸோ நம்மளுக்கு சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுனா எண்ணெயோட சலசலப்பு கம்மியாச்சுன்னா ஓரளவு சிக்கன் வெந்திருக்குன்னு அர்த்தம் கைஸ். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது சிக்கனை கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு ஸோ எங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும், அதனால தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வேக வைக்கிறோம். ஸோ இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே கம்மி ஆகிடுச்சு. ஸோ இப்போ சிக்கன் எல்லாம் நான் எண்ணெயிலேருந்து எடுக்க போகிறேன் கைஸ். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ சிக்கன் எல்லாம் நல்லா வெளியே எடுத்தாச்சு. ஸோ இது போலவே ரிமைனிங் இருக்கிற எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் கைஸ். ஸோ நான் சொன்னபடியே சிக்கனை வந்துட்டு இடைக்கிடைக்கு திருப்பி விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்ததாக போட்ட சிக்கனுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன்.
கைஸ் ஃபைனலாக நம்மளோட சிக்கன் 65 இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். அண்ட் டேஸ்ட்டுமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணார். நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஈவன் கடையில் வாங்குகிற அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சொன்னார் கைஸ். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணிட்டு தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இது போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.